இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மா என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அறியாத புத்தில தெரியாம செத்துறதா கூட பரவாயில்ல. போய் நம்ம நாக இனத்தையே அழிச்சவன் அந்த பாவி, நம்மளுடைய குலத்தையே அழிக்க நினைச்சவன். அப்பேற்பட்டவனுடைய கருவடி வயிற்றுல சுமந்திருக்கிறியே, தந்தைக்கு தெரிந்தா உண்டு உயிரோட வைப்பாரா? அம்மா, தந்தையார் வருவார் போல் தெரிகிறது. தந்தையார் வந்தா என் சிரம் காணாமல் போனாலும் போயிரும். அவங்க வந்தாவல தன்னுடைய மகன் எங்கன்னு கேட்டா அவ கன்னிகாமரத்துல இருக்கிறா, இன்னும் கௌரி வந்த பூஜையே முடிக்கல, பொய்யாகிட்டு சொல்லலாமா? யாரடா இங்கே? கன்னிகாமடை கட்டி கௌரி விரதம் இருந்தால் என் மகளாகப்பட்டவர் இன்றோடு 48 தினங்கள் முடிந்து விட்டது. 48 தினங்களாக கௌரி பூஜை ஆரம்பித்து அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என் மகளை நான் காணவில்லை. அதனால் இன்னைக்கு பூஜை முடித்து இருப்பார். என் மகளை காண வேண்டும், ஆவலாக பார்க்க வேண்டும். கண்ணே தேவியா, தேவி மகளாகப்பட்டவள் கன்னிகாமடத்திலே கௌரி பூஜை செய்து காலை மாலை தவறாமல் பூஜை விரதத்தோடு இருப்பார். அவளுக்கு வேண்டுமானப்பட்ட பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு சீக்கிரமா மகளை பார்க்கணும். மகளை பார்ப்பதற்கு போகலாம், இருந்தாலும் நாம பெற்றிருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. நம்மளுடைய நாட்டை ஆள்வதற்கும் ஒரே ஒரு மகள் மட்டும்தான். சரி, அதனால மன்னா நம்ம பெற்றெடுத்த பிள்ளை ஒரு தவறு செய்து விட்டால் தாய் தந்தை தானே மன்னிக்க வேண்டும். ஏண்டி மகளாகப்பட்டவளை பூஜை அறையில் விட்டுருக்கிறேன், அவ பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு பார்க்க போறாங்க. அவ என்னமோ தவறு செய்திருப்பா அப்படி இப்படிங்கிற என்ன? அவ தவறு செஞ்சிருப்பான்னு நான் சொல்லல, அப்படி செய்திருந்தா நாம தானே மன்னிச்சு. அவ செய்யாத நீ என்ன எடுக்கிற? மகளை போய் பார்க்கல, விரதம் முடித்தாளா இல்லையான்னு தெரியல. அதுக்கு முன்னையே மகள் தவறு செய்திருப்பாளா இல்லையான்னு நீயே. இப்ப நான் காலை சாதத்தை கொடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். பார்த்தல? அப்ப வா போய் பார்க்கலாம். சற்று கோபத்தை குறைத்து பிறகு மகளை பார்க்கலாம். என்ன மன்னா
நம்மளுடைய கௌரவம் எல்லாம் போய்விட்டது சுவாமி. அடக்கடி வாயே. வாழைக்கு ஒரு குலை தாய்க்கு ஒரு பிள்ளை போல மைந்தனே இல்லை என்றாலும் மகளே போதுமின்றி கண்ணுக்கு கண்ணாக பொன்னை வளைத்து வாருமாக்கி கன்னிகாமடம் வேண்டும் என்று சொல்லி கன்னிகாமடத்தை கட்டி கபரி விரதத்தை இருக்கிறார். அப்பேறு பெற்ற பெண்ணை பெற்றெடுத்த பலஜாலியாக நான் இருக்கும் பொழுது பாவி மகளை பெற்று பரிமோஷம் போனோம், சண்டாளியை பெற்று சதிமோஷம் போனேன் என்று சொல்கிறாயே, என்ன நடந்தது? தயக்கம் இருக்கக்கூடாது. ஒரு சிறிய தவறு செய்து விட்டால், அதாவது உலகவாசியாகப்பட்ட ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் அர்ஜுனன் என்ற வார்த்தையை உரைத்தாலே என் இதயமே இமய பர்வதமோல் துடித்திருக்கிறது. சண்டாளன் சதிகாரன் என் இனத்தையே அழித்தவன், என் வர்க்கத்தையே அழித்தவன். அவனுடைய என்ன நம்ம பெற்றிருப்பது ஒரே ஒரு பிள்ளை, வாழைக்கு ஒரு குல தாய்க்கு தலைப்பிள்ளை. நம்ம பெற்ற பிள்ளை தவறு செய்து விட்டால் இதை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் பெருமை. அதனால நம்மளுடைய பிள்ளை அந்த ஆளால் அழகு மன்னன் நடந்தது. தயக்கமில்லாத கட்டிய கனவினிடம் இது நாள் வரும் மறைக்காத வார்த்தையை மறைக்க வேண்டாம். ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சுவாமி இன்னைக்கு இது நடந்து விட்டது அப்படி என்று சொல்லக்கூடிய மங்கை இன்னைக்கு மட்டும் ஏன் தயக்கம்? எதற்காக? அதை நினைத்தால் என் உள்ளமாகப்பட்டது எரிமலை போல் எரிந்து குமருகிறது. அதனாலதான் இருக்க முடியாது. அதற்காகத்தான் நம்மளுடைய மகளாகப்பட்டவள் உலகவாசி அர்ஜுனனிடம் சேர்ந்து கர்ப்பமாக இருக்கிறாள். திருமகளே மகளாகப்பட்டவள் அர்ஜுனனை மணந்து விட்டாளா? சேர்ந்து விட்டாளா? அடக்கடி வாயை எங்கே
எங்கே இருக்கிறார் எங்க இருக்கிறார்? அரண்மனையில் இருக்கிறார் சுவாமி. அழைத்து வா. மகனே சுவாமி ஹேய் சும்மா விடாதீங்க, என் கூட வந்து 4 வாங்கிக்காங்க வாங்க. பட்டா. சுவாமி அழைத்து வந்தாயா? வந்திருக்கிறேன், கோபிக்க வேண்டாம் சுவாமி. பிள்ளை பெறுகிறேன். சுவாமி இது அழைத்து வந்திருக்கிறேன். மகளே உழுவி, கண்ணே அப்பா அம்மா சொல்வது இல்லை. இவ வேணும்னு கூட சொல்லிடுவா. என் மகள் நான் பெற்ற பிள்ளை, மனதார நான் வளர்ச்சி வாரமாக்கியவன். என்னை மீறி என் மகள் எதுவும் செய்ய மாட்டாள். தன் எதிரி என்று தெரியும், அவளை மயக்க மாட்டாள். மகளே உலிவி, செல்வமே, செல்லத்தே, வாடா. என் மாணிக்கமே, தங்க புஷ்பராகமே, செவியாத செவி செல்வமே, மானே மரகத குயிலே, என் மயில் போல ரஞ்சிதமே, செல்வமே, ஏன் அம்மா கன்னிகா மடம் கட்டித்தார் தந்தையே கபரி விரதம் இருக்கிறேன் என்று முகம் சுளிக்காத இந்த தந்தையிடத்தில் கேட்பாயில்லையா? கன்னிகா மடம் கட்டி கொடுத்த நீ கபரி விரதத்தை முடித்தாயா? கபரி விரதத்தை முடித்து இப்பொழுது வீடு திரும்பி மனதுக்கேற்ற மணவாளனை நான் பார்த்து வருகிறேன். என்ன மௌனம்? என்ன மௌனம்? அப்பா நான் பார்த்து மறக்கண்டே. அப்பா
எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அதுக்காக நான் செய்த தப்புக்காக தாயை தண்டிக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டாம்ப்பா. சண்டாளி சதிகாரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மகனே இல்லையே, மகள் பிறந்து விட்டாளே, மண்ணிலே நடந்து விட்டாள். இந்த மண்பட்ட பாதம் பட்டதெல்லாம் மண்பட்டு விடுமே. அப்படி என்று தங்க தகுடடித்து தங்க தகுட்டு மேல் நடப்பழக்கி பார்த்தனே சண்டாளி. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காத ஒரு தந்தையாகப்பட்டவர் நம்ம பிள்ளை அப்பம் பேரை எடுத்து கொடுக்கும் அப்படி என்று நம்பி உன்னை வளர்த்தி வந்தனே. வளர்த்தி வந்து இன்னைக்கு சண்டாளன் எதிரியை மணந்து விட்டார். ஓடி அரமனைக்கு போ. நமக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை. ஓடி போ. அப்பா இன்னைக்கு தோல் வலிக்குதுன்னு என்ன தொடர்நலவே விட போறீங்களா? மாறாள ஏனை கட்டி முன்னே அப்பா, தாய் தந்தைக்கு நான் மகளா பிறந்து தெரியாத தவறு செய்து விட்டனப்பா. மாறாள ஏனை கட்டி மடி மேல நடவலக்கி தோளால ஏனை கட்டி தொட்டிலே உன்னை தாளாட்டி சீராட்டி உன்னை வளர்த்தியதுக்கு
எனக்கு நல்ல தண்டனை. என்னை போல எதிரி கண்டான் என்னை ஏவலம் பேசுவார். என்னை போல மனிதன் கண்டா என்னை முன்ன விட்டு பின்னே பார்ப்பான். இவெல்லாம் ஒரு ஆணா? ஒரு மகளை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்ன மெத்த மனம் பிட்டு பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள். இன்னைக்கு தாய் தந்தை மனக்கல்லா போச்சு. எனக்கு ஊரும் இல்ல, இந்த ஊர்ல மகளாக பிறந்தது உனக்கா ஊரு? ஒரு தந்தையா பிறந்த நாட்டுக்கு அரசனாக வாழ்ந்து மகன் நீதி தவறி விட்டால் என்று என்னை அழித்து ஒதுக்கிறீங்க. என் சிறுத்தை கூட பேசுறீங்க. என் சிறை இருந்து துண்டா பாடால பரவாயில்ல. இப்படி சித்திரவதை செய்யலாமா? மூடி வாய. பெற்ற பிள்ளை தவறு செய்து விட்டா பாடசாலை போயிடுச்சு. பாடசாலையில இன்னைக்கு என் மக ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னா மன்னிச்சுக்கலாம். என் பிள்ளை அடுத்த வீட்டுல போய் கை நினைச்சிட்டா எதிரி வீட்டுல அப்படின்னா மன்னிச்சுக்கலாம். கொடுக்காதத்தை கொடுத்து விட்டாய், அழிக்காதத்தை அழித்து விட்டாய். எதை அழிக்க முடியாததே அதையே கற்பை இழந்து விட்டாயே. தன்னைக்கு பெண்ணாக பொண்ணுக்கு பொண்ணாக பொத்தி வளர்த்தனே மகனே. அந்த பூலோகவாசி அப்பா ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் வந்தார். அந்த அர்ஜுனனை மணந்தேன் அப்படி என்று சொல்கிறாயே மகளே. அந்த அர்ஜுனனையே உன்னை மலையிட்டு வைக்கிறேன், உன்னை திருமணத்தை செய்து வைக்கிறேன். நீ எப்படி அம்மா அந்த அர்ஜுனனை பார்த்த? நினைத்தவனை திருமணம் செய்து வைக்கிறேன். அழுகாது உன்னை
என்னடி இரண்டு கண்களால் பார்த்தேன். எங்கே? இந்த நாகலோகத்தை விட்டு பூலோக சென்றிருந்த பூலோகத்துல பார்த்தேன். பார்த்ததுனால சபாஸ் 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 சபாஸ். நாகலோகத்தை விட்டு பூலோகம் போனேன், பூலோகத்தில் பார்த்தேன், பறிவுடுத்தேன். இந்த இரண்டு கண்களால பார்த்தேன். இதே இரண்டு கண்களால மகளே, செல்வத்தே, எந்த ரெண்டு கண்ணால பாத்தியோ அதே ரெண்டு கண்ணால உன்னை நான் அவனுக்கே மனமுடிக்கிறேன். எந்த உன்னை மாறால நான் சுமந்தனும் அதே மாறால இப்போ சுமந்து அந்த அர்ஜுனனே மாலையிட்டு வைக்கிறேன். அம்மா கண்ணே, என் மார்மையில சுமந்துக்கிறியா?